எரேமியா 32:40, 41, 42. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவது இல்லை. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படி பின் வாங்காம நிக்க போகிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு சோர்வானாலும் தளர்வானாலும் உங்களுக்கு கலக்கம் வந்தாலும் கர்த்தர் நான் முடிவெடுத்துட்டேங்கிறாரு. நன்மையை வர பண்ண போகிறேன், ஒவ்வொன்றாய் வர பண்ணுவேன், எல்லா நன்மைகளையும் வர பண்ணுவேன். இந்த மாதம் நீங்க கேட்கிற செய்தியெல்லாம் நல்ல செய்தியா தான் இருக்கு. அவர் சொல்ல, நான் ஒரு நித்திய உடன்படிக்கையை பண்ணிட்டேன், இனிமே நான் பின்வாங்க முடியாது. ஏன்னா உடன்படிக்கையின் தேவன், அவர் உங்களுக்கு நன்மை செய்தே தீருவார். எங்கெங்க போர் முடிந்தது? அந்த கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக என்று ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ, அன்றே போர் முடிந்தது. அன்றே கேள்விகளுக்கு பதில் வந்து விட்டது. நீங்க வாழுவீங்களா வாழ மாட்டீங்களான்னு சந்தேகமே இல்லை. நீங்க சுகமாவீங்களா சுகம் ஆக மாட்டீங்களான்ற சந்தேகமே, நீங்க மேல போவீங்களா போக மாட்டீங்களான்ற சந்தேகமே. கர்த்தர் நன்மை செய்யும்படிக்கு முடிவெடுத்து விட்டார். அவர் செய்யாமல் பின்வாங்குவதே இல்லை. போர் முடிந்தது. கைதட்டி சொல்லுங்க, போர் முடிந்தது.